القديم وفي القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام. நோக்கும் இடமெல்லாம் நீக்கவர நிறைந்திருக்கும் ஏகன் வல்லோனை ஏற்றி போற்றி என் உயிரை ஆரம்பம் செய்கிறேன். அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் அன்னதர் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், இங்கு சங்கமித்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ரன், ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா ஜும்மா பள்ளிவாசலின் வளர்ச்சியின் வெளிப்பாடாய் முதன்மை இமாம், முதன்மை ஆசிரியர்களின் ஆழ்ந்த சிந்தனையால் அன்புள்ள நிர்வாக பெருமக்களின் பேராதரவால் ஊர் ஜமாத்தாளர்களின் பேர் ஆவலை கொண்டு இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற மார்க்க சட்ட பயிலரங்கம், அந்த அரங்கத்திலே தாங்கள் பயில்வதற்காக இங்கு சங்கமித்திருக்கிறீர்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. உங்களுக்கு வாழ்த்து சொல்ல என்னை பணித்த பொழுது தங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால் அல்லாஹ் ரசூலின் வாழ்த்து தங்களுக்கு வசியத்தாக இருக்கிறது. இப்படி ஒரு இல்மை தேடி, இப்படி ஒரு இல்மை கற்றுக்கொள்வதற்காக தாங்கள் எல்லாம் இங்கு வீற்றிருக்கிறீர்கள் அல்லவா, இதை வாழ்த்தலாம் என்று ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால் அடியேனின் வாழ்த்து என்ன? அல்லாஹ் ரசூலின் வாழ்த்து உங்களுக்கு வசியத்தாக இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னால் இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த நபர்களை உங்களை பற்றி ஒரு மர்ஹபா என்ற வார்த்தை, வரவேற்பை, வாழ்த்துகளை சொல்லி இருக்கிறார்கள். அதை உங்களிடம் சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு ஹதீஸின் வாயிலாக சொல்லுகின்றேன். வான் அபீ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்க சொன்னாங்க, சயதீக்கும் அக்வாமுன், சில கூட்டத்தார்கள் உங்களின் பக்கம் வருவார்கள். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியில் இருந்து சில ஜமாத்தார்கள் உங்கள் பள்ளிவாசலை நோக்கி வருவார்கள். அதாவது எங்கெல்லாம் இது நடக்குதோ அங்கெல்லாம் இந்த ஹதீஸ் பொருந்தும். இப்ப இங்க இது நடக்கிறது. சயதீக்கும் அக்வாமுன், உங்களிடத்திலே சில கூட்டத்தார்கள் வருவார்கள். எத்துலுபூனல் இல்ம, மார்க்க சட்ட பயிலரங்கத்திலே அமர்ந்து இல்மை தேடியவராக அமர்ந்திருப்பார்கள். ஃபைதா ரஐதுமூஹும், நீங்கள் அவர்களை பார்த்தால் ஃபகூலு லஹும், அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மர்ஹபன் பி வஸியத்தி ரசூலுல்லாஹ், நான் அவங்கள வரவேற்றேன் சொல்லி சொல்லுங்க என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிய ஹதீஸை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். மர்ஹபன் பி குதூமிக்கும், வருக வருக என்று உங்களை வாழ்த்துகின்றேன் சொன்னார்கள். அடுத்து வஅல்லிமூஹும், அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வது, நீங்க மார்க்கம் வேறு மார்க்கம் சட்டம் வேறு என்றெல்லாம் பிரிக்க வேண்டாம். மார்க்கம் அல் ஃபிக்ஹு ஃபித்தீன், மார்க்க சட்டம் என்பது மார்க்கத்தில் the parts of the Islam, இஸ்லாத்துல ஒரு பகுதி. மார்க்கம் தனியா, மார்க்கத்துடைய சட்டம் தனியா பிரிக்க முடியாது. மார்க்கத்திலே, இஸ்லாம் மார்க்கத்திலே இருக்கிறது என்றால் இஸ்லாத்தில் மார்க்க சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும்.
இஸ் த பார்ட் ஆஃப் தி இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆன்ல போருக்கு செல்லுங்க அப்படின்ற ஆயத்துல நிறைய வசனங்களை சொல்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வமா கானல் முஃமினூன யன்ஃபிரு காஃபா, எல்லாரும் போய் போருக்கு போயிடாதீங்க, இருக்கிற எல்லாரும் போருக்கு போயிடாதீங்க. ஃபலவுலா நஃபரும் மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும், ஒரு கூட்டம் பள்ளிவாசலுக்கு இருங்க, ஒரு கூட்டம் ஊர்ல இருங்க. தாயிஃபத்துன் யதஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன், இருக்கிற எல்லாரும் போருக்கு போயிட்டா, போனவங்க எல்லாரும் ஷஹீத் ஆயிட்டா, இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை மேலெடுப்பதற்காக, மார்க்க சட்டங்களை மேலெடுப்பதற்காக இங்க ஆளு வேணும். அப்ப போருக்கு சில பேர் போங்க, சில பேர் ஊரில் தங்கி இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை நாம் பார்க்கின்றோம். அஸ்தீன் ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஒரு சஅல்து இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நான் கேட்டேன், இப்னு அப்பாஸ் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, இப்னு அப்பாஸ் அவருடைய கல்வி ஞானத்திலே அல்லாஹ் நீ அதிகப்படுத்தி கொடுப்பாயா என்றெல்லாம் நபியிடம் துஆ பெற்ற இப்னு அப்பாஸிடம் அஸ்தி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அனில் ஜிஹாத், நான் ஜிஹாத பத்தி கேட்கிறாரு. அப்ப ஃபகால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலா அதுல்லுக அலா கைரி மினல் ஜிஹாத், ஜிஹாத கூட சிறந்த ஒண்ணு சொல்லி தரட்டுமா? அப்ப சொன்னாங்க, ஃபகுல்து, கண்டிப்பா பலா, ஏன் இல்லை, கண்டிப்பா சொல்லுங்க. அப்ப சொன்னாங்கன்னா, கால தபுனா மஸ்ஜிதன், ஒரு பள்ளிவாசலை கட்டி, தஅல்லுமு ஃபீஹில் ஃபராயில், அங்கே ஃபர்லான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டால், வசுன்னத, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான முறைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டால், வல் ஃபிக்ஹு ஃபித்தீன், மார்க்க சட்டங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டால் அது ஜிஹாதை விட சிறந்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நல்லா கேளுங்க, இந்த மஜ்லிஸுடைய சிறப்பு இப்போ உங்களுக்கு புரியுது. மார்க்க பயிலரங்கம், மார்க்க சட்டங்கள் இது எவ்வளவு முக்கியம், அதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் உட்பட அல்லாஹ் ரசூல் எல்லோரும் இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க சட்டத்தை யார்கிட்ட கேட்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்றான், ஃபஸ்அலு அஹ்லல் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியலன்னு முடிவாயிருச்சு, இப்ப யார்கிட்ட கேட்கிறது? ஃபஸ்அலு அஹ்லல் திக்ரி, உங்களிலே அறிவுடையவர்கள், இல்முடையவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். குர்ஆன்ல உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் சொல்லி அல்லாஹ் 16 இடத்துல பதிவு செய்யறான். 16 இடத்துல உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, இது தெரியும். அத்தியு ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்க, இதுவும் ஓகே. வ உலில் அம்ரி மின்கும், உங்களிலே அறிவுடையவர்கள், இல்முடையவர்கள், இதிலே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ரசூலோட சேர்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்கதான் நம்ம நல்லா கவனிக்கணும். இன்று நிறைய குழப்பங்கள். நான் ஏன் சொல்லுகின்றேன்? மார்க்க விஷயங்களில் ஹதீஸ், குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் வைத்துக் கொண்டு நாங்கள் நேர்வழி பெற்று விடுவோம் என்று ஒரு கூட்டம் 1000 வருடங்களாக இல்லை, இப்பொழுது சமீபமாக 200-300 வருடங்களாக இப்பொழுது அந்த கூட்டங்கள் சிதறிக் கொண்டிருக்கிறது. அதனால் சில மார்க்க சட்டங்கள் சிதறி, குடும்பங்கள் மிகவும் சிறந்து சிதறிக் கொண்டிருக்கிறது. மார்க்கம் தெளிவா இருக்கு, அவ்வளவு மூடமான மார்க்கம் இது கிடையாது. நல்லா கேட்கணும், இது சத்தியமான மார்க்கம், கியாமத் நாள் வரை தெளிவான மார்க்கம். நீங்க நம்ம குழம்பாத வரைக்கும் குழப்பம் நம்ம கிட்ட, மார்க்கத்துடைய சட்டத்துல இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு வந்த ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள், மத்ஹப் இமாம்கள் எல்லாம் தெளிவாக சட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்ற பொழுது குழப்பம் எங்கிருந்து வருது தெரியுமா? எனக்கு குர்ஆனும் ஹதீஸும் மட்டும் போதும், இந்த உலுல் அம்ரு நான் பார்த்துக்கிறேன், நானும் உலுல் அல்பாபு, நானும் உலுல் அம்ரு, எனக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு தன்னிச்சையாக முடிவு செய்கின்ற அந்த இஜ்திஹாத், இங்கதான் பிரச்சனை. யார்கிட்ட மசாலாவை கேட்கிறது?
இப்ப இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்துருச்சு. எல்லா சட்டத்தையும் ஏஐல போடுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு 10 நாள் இருக்கும், ஃபத்வா வந்துச்சு பாகிஸ்தான்ல இருந்து, ஏஐயிடம் மார்க்க சட்டங்களை கேட்க வேண்டாம், நீங்க நிறைய குர்ஆன் ஆயத்துடைய விளக்கங்களை தப்பா சொல்லுங்க, மார்க்க சட்டங்களுடைய முழுமையாக தவறுதலாக எடுத்து காட்டுகிறது. இன்னைக்கு நேரம் வந்து ஒரு பள்ளிவாசல்ல வந்து ஒரு இமாம அணுகி கேட்கிறதுக்கு சிரமம். ஜெமினிய சார்ஜ் வீடியோ இருந்தா தட்டி என்ன செஞ்சிடலாம், ஒரு நிமிஷத்துல கிடைக்குது. வேகமா பதில் கிடைக்கின்றதுக்காண்டி தப்பான பதிலை எதிர்பார்க்க கூடாது. அப்ப நிறைய மசாலாக்கள், நவீன மசாலாக்கள் எல்லாம் இன்று வந்து விட்டது. அதற்கான தீர்வையும் ஹதீஸ் சொல்லியிருக்கிறது. அதுதான் குர்ஆனும் ஹதீஸும் முஆஜிஸான்னு சொல்லுவோம். வெறுமனே குர்ஆனு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு அது வரைக்கும் தான் அற்புதம் கிடையாது. வெறுமனே குர்ஆனு சஹாபாக்களுடைய காலம் வரைக்கும் தான் அற்புதம் கிடையாது. கியாமத் நாள் வரை குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு நவீனம் வளர்ந்தாலும், கியாமத் நாள் வரை எவ்வளவு நவீனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி குர்ஆனும் ஹதீஸும் நின்று பேசும். நிறைய அறிஞர்கள் திகைத்து போகிறார்கள் குர்ஆனுடைய வசனங்களை பார்த்து. இப்பொழுது கண்டுபிடித்து விட்டு எடுத்து குர்ஆன்ல பார்த்தா ஆல்ரெடி ஏற்கனவே குர்ஆன்ல இருக்கு. நிறைய ஃபித்னாக்கள், குழப்பங்களை பார்த்து ஹதீஸ்களை போட்டுகிறார்கள். பார்த்தா ஹதீஸ்ல இருக்கு, இதெல்லாம் வரும் நல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி குர்ஆன் ஹதீஸ் என்பது, மார்க்க சட்டங்கள் என்பது வெறுமனே ஒரு காலத்திலால் ஒரு சுருக்கப்பட்டது அல்ல. கியாமத் நாள் வரை வந்து கொண்டே இருக்கின்ற எல்லா ஃபித்னாக்களுக்கான தீர்வும் எல்லா சட்டங்களும் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கு. அதிலிருந்து காயிதாவ சட்டங்களை எடுத்து மதுஹப் இமாம்கள் தொகுத்து கொடுத்து இருக்கிறார்கள். அதை வைத்து நவீன காலத்திலும் அதற்கு மஸ்தலாக்கள் சட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அதனால தன்னிச்சையாக முடிவு செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே மாதிரி பிரச்சனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. ஹரஜனா ஃபீ சஃபர், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்கெல்லாம் சஃபர்ல பயணத்துல வெளியே போனோம். ஃபஅஸாப ரஜுலன் மின்னா ஹஜ்ருன் ஃபஷஜ்ஜஹு ஃபீ ரஅஸிஹி, போயிட்டே இருக்கும்போது ஒருவருடைய மேல தலை மேல கல்லு விழுந்துருச்சு. ஃபரஅஸி ثم احتلم, கல்லு விழுந்து காயம் பட்டுச்சு, தலையில அடி விழுந்து காயம் பட்டுருக்குது. இப்ப என்ன செஞ்சிட்டாரு, இஹ்தலம, அந்த நிலையிலே அவர் குளிப்பு கடமை ஆயிட்டாரு. தலையில கல்லு விழுந்து மண்டை உடைஞ்சிருச்சு, இப்ப குளிப்பு கடமையா ஆயிட்டாரு. என்ன செய்யறது? ஃபஸஅல அஸ்ஹாபஹு, தன் கூட இருக்கவங்க கேட்டார். நம்ம எப்படி ஜெமினிட்ட கேட்கிறோமோ அந்த மாதிரி கேட்டார். ஃபகால ஹல் தஜிதூன லி ருக்ஸத்துன் ஃபி தயம்முமி, அவர் கேட்கிறாரு அவர்கிட்ட, இப்ப நான் தயமம் செய்யலாமா? ஃபகாலு மா நஜிது லக ருக்ஸத்தன், எந்த ருக்ஸத்தும் எந்த சலுகையும் உனக்கு கிடையாது. கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்களாம் அவர்கிட்ட, அவர் மண்டை உடைஞ்சி குளிப்பு கடமையாகி குளிக்காம தயமம் செஞ்சுக்கலாமான்னு கேட்கிறாரு. நம்ம ஜெமினிட்ட கேட்கிற மாதிரி. கூட இருந்தவர் என்ன சொன்னாங்க, ஜெமினி மாதிரி பதில் சொன்னாங்களாம், எந்த சலுகையும் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது, அப்படியே குளிச்சாகணும். எப்படி மண்டை பொழந்து அப்படியே தண்ணியை ஊற்றணும் சொல்லியிருக்காங்க. அந்த தகுதி அழல்மா, தண்ணி இருக்கா இல்லையா, தண்ணி இருக்குல்ல, அப்ப குளிக்கணும். பகுத்த செல்ல மாத்த, குளிச்சாரு செத்துட்டாரு, குளிச்சு உயிர் போயிடுச்சு. ஃபலம்மா கதிம்னா அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இடத்துல இந்த செய்தி போது, அக்பர பிதாலிக ஃபகால கதலுஹு கதலஹுல்லாஹ், அவர்கள் கொலை செய்து விட்டார்கள், அவர்களை அல்லாஹ் கொலை செய்வானாக. ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. ஏன்னா அலா தஸஅலு இல்லம் யஅலமு ஃபஇன்னமா ஷிஃபாஉல் ஐக்கி சுவாலுன், பிரச்சனைக்கு தீர்வு என்ன, கேள்வின்னு சொன்னாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும். ஃபஇன்னமா ஷிஃபாஉல் ஐக்கி சுவாலுன் இன்னமா கான
யக்ஃபீஹி அயதம்மம, அவர் கைம செஞ்சுட்டா போதும். அவ் யஹ்ஸப ஷக்க மூசா, எந்த இடத்துல காயம் இருக்கோ கட்டிக்கிட்டு அலா ஹிர்கத்தின் ஜிர்ஹி ஹிர்கத்துன் தும்ம யம்ஸஹு அலைஹா யக்தஸிலு ஸாயிரு ஜஸதிஹி, எந்த இடத்துல காயம் பட்டுச்சோ அங்க கட்டிட்டு மேல மசாஜ் செஞ்சுட்டு உடல் ஃபுல்லா கழுவுனா அவருடைய குளிப்பு நிறைவேறும் சொன்னாங்க. பிரச்சனை எங்க வந்துச்சு? யாரிடம் கேட்க வேண்டுமோ அதை கேட்க தவறியதின் விளைவு ஆள் மௌத்தா போயிட்டாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய கேள்விகள் கேட்கணும். மஹல்லாக்கள்ல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், மஹல்லா இருக்குது, மஸ்ஜித் இருக்குது, இமாம்கள் இருக்கிறாங்க. நிறைய கேள்விகள் உங்க இடத்துல வரணும். எப்ப கேள்வி வருகிறதோ நீங்க இல்முல பாதி விஷயத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். கேள்விகளை அதிகமாக கேளுங்கள், கேட்பதை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு தருணத்திலே நம்மை அமர வைத்திருக்கின்றான். நல்ல ஒரு நிகழ்ச்சி ரமலானுக்கு முன்னால, ரமலானிலே ஏற்படக்கூடிய கேள்விகள் இங்க எவ்வளவு வேணா கேட்டுக்கலாம். அதற்காக ஒரு ஏற்பாடு செய்து ஒரு நிகழ்வு வைத்திருக்கிறார்கள். இந்த மஹல்லாக்கள் இருக்கின்ற எல்லோரும் இதில் கலந்து கொள்வதற்கு முன் வர வேண்டும். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. யார் அல்லாஹ்வுடைய இல்மை தேடி வருகிறார்களோ அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அவரை சேர்த்து வைக்கிறார். இன்று இந்த வீட்டில் இருக்கின்ற அனைவர்களும் ஏதோ வேலை இல்லாமலாம் இல்லை, தன்னுடைய வேலையை ஒதுக்கி வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறீர்கள். அதனாலதான் சொன்னேன், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அமைச்சாங்க, மர்ஹபன் மர்ஹபன், வருக வருகன்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், வாருங்கள் இது போன்ற ஹதீசுகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் இந்த நிகழ்வை ஏற்படுத்திய பொருளாதாரத்தால், ஆலோசனையால், செல்வத்தால், நேரத்தால் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்களோ அத்தனை நபர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் ரமலானை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال, அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்க சொன்னாங்க, அதாக்கும் ரமலான், ரமலான் வந்து விட்டது, ஷஹ்ருன் முபாரக்குன், மிக பரக்கத் பொருந்திய மாதம், ஃபரதல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைக்கும் ஸியாமஹு, அல்லாஹ் அந்த மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கிறான். தஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. என்ன அர்த்தம்? என்ன துஆ வேண்டுமே நாம் கேட்டுக் கொள்ளுங்கள். வ துஹ்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்துடைய கதவுகள் எல்லாம் மூடப்படுகின்றன. தஹுல்லு ஃபீஹி முர்தத்து ஷயாத்தீன், ஷைத்தானுக்கு விலகியப்படுகிறது. இல்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைர் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இடத்தில் அந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் ஒன்று இருக்கிறது. மன் ஹர்ரம கைரஹா ஃபகத் ஹர்ரம, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மாதத்தை வரவேற்று அந்த மாதத்திலே எல்லா தவறுகளையும் மன இச்சைகளையும் கட்டுப்படுத்தி வல்ல ரஹ்மான் அதிலிருந்து, இந்த ரமலானில் இருந்து தூய்மையானவர்களாக இருப்போம். இரு கரம் ஏந்தி ரமலானை வரவேற்போம். பாவத்தை விட்டு நம்மை சுத்தப்படுத்தி ரப்பின் பால் மீதுவோம் என்று சொல்லி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா. அடுத்தபடியாக